நம்ம சேனல்லேருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. காலையில் 11 மணிக்கு ஒரு பிரபலமான கம்பெனியில் இன்டர்வியூக்கு அழைத்திருந்தார்கள். நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் விவரத்தை கூறிவிட்டு ஹாலில் அமர்ந்து நேர்காணல் அழைப்புக்கு காத்திருந்தேன். சற்று நேரத்தில் முருகவேல் என்று அழைப்பு வந்தது. உள்ளே சென்றவுடன் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, உங்கள் பயோடேட்டாவில் 40 வயது என்று இருக்கே, நிஜமா என்று கேட்டார்கள். ஆமாம் சார், உண்மைதான் என்று சொன்னேன். அப்படியா? எங்கள் நிறுவனத்தில் இளைஞர்களைத்தான் வேலைக்கு எடுக்கின்றோம். உங்கள் வயது 40 என்று சொல்றீங்க, கொஞ்சம் யோசனை செய்ய வேண்டியதாக இருக்கு முருகவேல் என்று சொன்னார்கள். பரவாயில்ல சார், நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். மேலும் இதற்கு முன் வேலை செய்த நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கியதால் திடீரென்று மூடிவிட்டார்கள். அதனால் வேறு வேலை தேடும் சூழ்நிலை உருவாகிவிட்டது சார் என்று சொன்னேன். அந்த அதிகாரி சற்று யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு, முருகவேல், உங்கள் பயோடேட்டாவை கொடுத்து விட்டு செல்லுங்கள், தேவைப்படும் போது அழைக்கின்றோம் என்றார். மிக்க நன்றி சார் என்று கூறிவிட்டு உள்ளே வந்தேன். இங்கும் வேலை இல்லை. மனம் கனகனத்து போனது. கூடவே தலையும் வலித்தது. பெரும்பாலான இடங்களில் வயதை காரணம் காட்டி வேலை கொடுக்க மாட்டுகிறார்கள். இறைவா, என்ன சோதனை இது? அனைத்தும் நல்லபடியாகத்தான் போய்கொண்டு இருந்தது. முன்பு வேலை செய்த நிறுவனம் மூடும் வரை அந்த வேலையும் நம்பி வாங்கிய கடன்கள் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே மகனின் படிப்பு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, மேலும் மேலும் என்ன பண்ண போறனோ கடவுளே, எப்படி சமாளிக்க போறனோ தெரியல, நீதான் கடவுளை காப்பாற்றணும் அப்படி என்று வேண்டிக் கொண்டு வந்தேன். தலை மேலும் வலித்தது. பேருந்துக்கு வைத்திருக்கும் காசில் காபி சாப்பிட்டுட்டு நடந்து செல்லலாம் என்று முடிவு செய்தேன். காபி சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தேன். வாங்கிய வண்டியும் ஓரமாக நிற்கிது. ஆழ்ந்த சிந்தனையில் நடந்து செல்லும்போது ரோட்டோரத்தில் ஒரு தோல் பை அனாதையாக கிடந்துச்சு. சின்னதாக ஒரு சபலம் எடுத்து திறந்து பார்த்தேன். குப்பென்று வேர்த்து கொட்டியது. பையில கட்டுக்கட்டா 2000 நோட்டுகள். கை கால்கள்லாம் உதறல் எடுக்க ஆரம்பிச்சது. இருப்பினும் எடுத்து வைத்து கொண்டேன். பணம் பலவிதமாக என்னுள் பேசியது. ஒரு பக்கம் எச்சரிக்கையும் செய்தது. அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடலாம் என்று எண்ணம் தோன்றியது. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண்முன்னே நின்று கொண்டு பயமுறுத்தியது. வீடு வந்து சேரும் வரை மனசத்தங்கள் ஏராளம். உடல் முழுவதும் வேர்வை ஊத்தி கொட்டியது. வீட்டில் உள்ள அலமாரியில் பணத்தை பத்திரமாக வைத்தேன். வெளியே சென்று திரும்பிய மனைவி, என்னங்க ஒரே நடுக்கமா இருக்கீங்க என கேட்டாள். வள்ளி, அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வா என்று சொன்னேன். நடந்த விவரங்களை சொல்லி யாராவது கேட்பார்கள் என்று திரும்பி திரும்பி பார்த்தேன். யாரும் வரவில்லை என பொய் சொன்னேன். பணத்தை எண்ணி பார்த்தேன். மொத்தமாக 12 லட்சம் இருந்துச்சு. வள்ளி, சில மாதங்கள் வேலை கிடைக்கும் வரை நமக்கு கவலை இல்லை, நம் செலவுக்கு இது போதும் என்றேன். மனைவி அமைதியாக இருந்தால் ஏதாவது பேசு என்றேன். இந்த பணம் நமக்கு வேண்டாங்க என்றால் மனைவி. வள்ளி, என்ன பேசுகிற நீ? கடவுளாக பார்த்து தான் நமக்கு துன்பங்கள் தீர வழிகாட்டியிருக்காரு. உங்கள் அல்ப புத்திக்கு கடவுள் மேலே பழி போடாதீங்க என்றால் மனைவி. வள்ளி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, கட்ட வேண்டிய கடன்களும் செலவுகளும் கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும் வள்ளி என்று நினைச்சுப்பார் வள்ளி என்று சொன்னேன். இன்னொரு பணத்தில் வாழ்வது தப்புங்க, அதுக்கு பதிலாக இருவருமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம் என்றால் மனைவி. அப்போ வீட்டு செலவுக்கு என்னதான் நான் செய்வேன் என்று கோபமாக கத்த ஆரம்பித்தார் கணவன். இறைவன் சோதிப்பாருங்க, ஆனால் கைவிட மாட்டார் என்று கூறிவிட்டு டக்கென்று கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி கொடுத்து, இதை வித்து விடுங்கள், எனக்கு மஞ்சக்கயிறு போதும் என்றால் மனைவி. வள்ளி என அதிர்ந்து விட்டான் கணவன். அடுத்தவங்க பணத்தில் வைத்த நிரப்பிக் கொள்வதை விட இது எவ்வளவோ மேலுங்க. இந்த பணம் யாருக்கு சொந்தமோ அவர்களிடமே கொடுத்து விட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஓடி சென்று கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் மனைவி. மனைவியின் தாலி கையில் கனகனத்தது. பணப்பையில் ஆராய்ந்து பார்த்தேன். முகவரி இருந்துச்சு. அந்த பங்களாவுக்கு நான் நுழைந்த போது கோவிலில் நுழைஞ்ச உணர்வு எனக்கு கிடைச்சது. ஓசையில் சிவனை பற்றி பாடல்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அழைப்பு மணியை அடித்தேன். நெற்று நிறைய விபூதியுடன் ஒரு பெரியவர் வந்து பார்த்தார். நடந்த விவரங்களை அவரிடம் கூறி பணப்பையை கொடுத்தேன். மகிழ்ந்த அவர் உள்ளே அழைத்து சென்று குளிர்பானம் கொடுத்து உபசரித்தார். தம்பி, நிறுவனத்தில் இருந்து காரில் வரும்போது பணப்பை தவறி கீழே விழுந்து விட்டது. திரும்பி தேடி செல்லும் போது கிடைக்கவில்லை. உங்களை போல நல்லவர்களும் இருக்கிறார்கள், அதான் தவறிவிட்ட பணம் திரும்பி வந்துவிட்டது என்றபடி என்னை பற்றிய விவரங்களை கேட்டார் அந்த பெரியவர்.
என்னுடைய சூழ்நிலையை பற்றி விவரங்களை கூறினேன். அப்படியே யோசித்து, தம்பி கொஞ்சம் இருங்க, இதை ஒரு ஃபோன் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். திரும்பி வந்தவர், தம்பி என்னோட நிறுவனத்தில் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பமா? அடுத்த வாரம் எங்கள் மேனேஜர் ஓய்வு பெறுகிறார். அவரோட இடத்துல யாரை நிரப்புவது என நினைத்து கொண்டு இருந்தேன். நீங்கள் ஏன் அந்த வேலையில் சேரக்கூடாது? நீங்கள் நாளைக்கு சேர்ந்த நிறுவனத்தில் ட்ரைனிங் எடுங்கள். வேலைக்கான உத்தரவு கடிதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் என்றார். வேறு யாராவது உங்களுடைய சூழ்நிலையில் இருந்தால் இந்த 12 லட்சம் பணம் திரும்பி வந்திருக்காது. இந்த வேலை உங்கள் நேர்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் நான் கொடுக்கும் பரிசு என்றார் அந்த பெரியவர். இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.